மறுபடியும் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவன் ஒரு தஜ்ஜால் என்று ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எதுவும் கூறவில்லை. ஆனால் பின்னால் காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே சத்தியமிட்டு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் தஜ்ஜால் தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மறுப்பையும் அதற்கு சொல்லவில்லை. இந்த ஒரு மறுப்பையும் அவனுக்கு சொல்லவில்லை. அதற்கு பிறகு இப்னு உமர் அவர்களும் அவனை பற்றி அப்படித்தான் சொல்லி வந்தார்கள். இப்னு உமர் அவர்கள் ஒரு முறை இது போன்று இவனை சந்திப்பதற்காக மதீனாவுடைய வீதிகளில் அவன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது, பெரிய மனுஷனா மாறிட்டான், 25 வருஷத்துக்கு பிறகு 25 வயது அடைந்திருப்பான் அந்த காலத்துல. அப்ப போய் பாக்குறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறான், பேச்சுவார்த்தை வருது, முத்தியது, கோபம் வந்துடுது அவனுக்கு. கோபம் வந்த உடனேயே இவனுடைய உருவம் பெருத்து விடுகிறது. இவனுடைய உருவம் பெருத்து அந்த தெருவே மறையும் அளவிற்கு ஆகிவிடுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக ஹஃப்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடந்ததை கேட்கிறாங்க. அப்போ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை சொன்னார்கள், இவன் கோபம் வந்தால் பயங்கரமாக கோபப்பட்டு ஏதாவது செய்து விடுவான். கோபம் வந்தால் பயங்கரமான கோபத்தை இவன் உடையவனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பை ஹஃப்ஸா அவர்கள் சொன்னார்கள். மறுபடியும் இவனை சந்திக்க இப்னு உமர் செல்லும் பொழுது இவன் சில வார்த்தைகள் சொன்ன உடனே கோபப்பட்டு கழுதை கத்துவதை போன்று கத்திவிட்டான். கழுதை கத்துவதை போன்று கட்டி கொண்டிருக்கிறார். இப்னு உமர் அவர்கள் கோபத்திலே கையால் இருந்த கம்பை எடுத்து நல்லா சாத்திட்டு போயிட்டாங்க பயத்துல மறுபடியும். அப்போ இவனுடைய இந்த செய்தியை பொறுத்தவரை இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தான். ஆனால் ஹர்ரா என்ற ஒரு போர் நடக்கும் பொழுது எங்க போனானே தெரியல, இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆனால் ஒரு தாபியை சொல்லுகிறார்கள், இவன் நான் யஹூதியா அஸ்பஹான் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே யஹூதியா என்ற இடத்தில் யஹூதிகள் வாழக்கூடிய இன்னைக்கு இருக்கு இந்த இடம், யஹூதியாக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு நான் செல்லும் பொழுது மக்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இன்று வருகிறார் என்று சொன்னார்கள். நான் காத்திருந்தேன் அந்த ஊரிலேயே. இரவிலே இவனை ஒரு பல்லக்கிலே வைத்து தூக்கி வந்தார்கள். இவன்தான் இப்னு ஸையாத். இப்னு ஸையாதை நான் பார்த்திருந்தேன் மதீனாவிலே. மறுபடியும் அந்த இப்னு ஸையாதை அந்த இடத்திலே பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இவனை குறித்து இருக்கிறது. இப்ப மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், இப்னு ஸையாதை பொறுத்தவரை இவன் தஜ்ஜாலாக இருப்பானா என்ற ஒரு சந்தேகம் பல மார்க்க அறிஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த நீண்டமான கடல் சம்பவத்துடைய அந்த ஹதீஸிலே வரக்கூடிய தஜ்ஜால் கட்டப்பட்டிருந்தான் அந்த கரையிலே, அந்த ஒரு தீவிலே என்று வருகிறது. அதற்கு முரண்படுகிறது என்று சொல்லும் பொழுது பல மார்க்கறிஞர்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளத்தை சொன்னார்கள். 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வாதிடுவார்களே, அந்த 30இல் ஒன்றாக இவன் இருக்கலாம். ஆனால் பெரிய தஜ்ஜால் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு தஜ்ஜாலாகத்தான் இருப்பான் என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். இன்னொரு மார்க்க அறிஞர்கள் இவன் தஜ்ஜால் அல்ல, இவனிடத்திலே ஜின்களுடைய குழப்பம் இருந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் அவன் கேட்கும் பொழுது அரிசி கடலில் இருந்தது, ஷைத்தானுடைய அரிசியை பற்றி கூறினான், பொய்யர்களும் உண்மையாளர்களும் வந்து செல்கிறார்கள் என்று கூறினான், நடப்பதை கூறினான். இதுவெல்லாம் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயலின் காரணமாக இது அந்த செயலாக இருக்கலாம் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இதுல எல்லா விளக்கமும் தெளிவாக நமக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் அறிந்தவர். இதை பற்றிய வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறாத காரணத்தால் இதை குறித்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான், ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான். இந்த தஜ்ஜாலை பற்றி இன்று பலர் பலவாறாக தெரிவிக்கிறார்கள். சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் என்று வர்ணிக்கிறார்கள். இன்று வரக்கூடிய சில மார்க்க அறிஞர்களில் சிலர், குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய மார்க்க அறிஞர்களில் சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் தான் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஏற்கத்தக்க கருத்து அல்ல. சிலர் ஜார்ஜ் புஷ் என்று சிலரை சொன்னார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த தஜ்ஜாலை, இந்து வாழக்கூடிய கத்தாஃபியை வாழ்ந்து இறந்த அந்த மரணித்த கத்தாஃபியை சொன்னார்கள் தஜ்ஜால் என்று. அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க
கருத்துக்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய அடையாளங்களை குறித்து சொன்ன விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம். தஜ்ஜாலுடைய அடையாளங்களில் ஒன்று நம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. ஆனால் தஜ்ஜால் வலக்கண் திராட்சை, வலக்கண் சுருங்கிய திராட்சையை கொண்டிருக்கும். அவனுடைய வலக்கண் சுருங்கிய திராட்சை எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அது போன்று ஊனமிட்டு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒரு கண் ஊனமானவன் என்று பல ஹதீஸ்களிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது 2 கண்ணும் இருக்கும். இன்னைக்கு பயமுறுத்துற மாதிரி நெத்தியில கண் இருக்கும்லாம் கிடையாது. தஜ்ஜாலுக்கு நெத்தியில கண் இருக்கும்னு சில பேர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. 2 கண்ணுமே இருக்கும். அந்த ஒரு கண் அதுல ஊனமா இருக்கும், ஒரு கண் ஊனமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தஜ்ஜாலுடைய 2 கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். தஜ்ஜாலுடைய 2 கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும், எழுத தெரிந்த எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும் அதை வாசிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவனுடைய ஒரு கண் மூக்கை, அவனுடைய ஒரு கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான ஒரு சதை கட்டி தென்படும், கடினமான ஒரு சதை கட்டி தென்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான், வெள்ளை கலந்த சிவந்த வெள்ளை கலந்த சிவந்த நிறமுடையவராக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தமீமுத்தாரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் இப்போது பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ, தொழுகைக்கு நீங்கள் விரைந்து ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வாருங்கள். அதாவது ஃபர்தான தொழுகை இல்லை, இது விசேஷமான ஒரு தொழுகை, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதை செவியுற்று நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு மிம்பரில் அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலே அமர்ந்திருந்தார்கள்.